இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இனிதே சென்றிடுவோ. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, எழுவீர் வலுவீர் இயேசு வழியிலே. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. பலியினை செலுத்திட வருக வென்றழைத்தோம் குருகுலமே வருக. பலியினில் கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக. குருகுலமே வருக, இறை மக்களே வருக. குத்துவிளக்கு ஏற்றுதல். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. அன்பே அருளே வரமாகிட தீபங்களின் சுடர் ஒளியில் ஏற்றி மலர்கள் வாசம் வீசிட, ஒளியாம் இறைவனை கரங்களில் கண்டிட நினைத்த செயல்கள் வெற்றி பெற குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்ற அருள்பணி ஜான் பிரான்சிஸ் தாளாளர் புனித நார்பட் நடுநிலைப்பள்ளி மாத்தூர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாகிட குத்துவிளக்கின் இரண்டாம் திரியினை ஏற்ற அருள்பணி எஸ் ஆரோக்கிய செல்வன் பங்கு தந்தை புனித அமல அன்னை ஆலயம் செம்பட்டு திருச்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாபரனின் பரிசுகளாம் மழலை செல்வங்கள் வருங்கால வசந்த காலங்கள் குத்துவிளக்கின் மூன்றாம் திரியை ஏற்ற ரொவினா லின்சி மற்றும் ஜீவசைனி அவர்கள் இருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நன்மைகள் பெருகிட 16 பேறுகள் பெற்று வரம் வேண்டி நான்காவது திரியை ஏற்ற தூய சகாய அன்னை அன்பியத்தின் சார்பாக ஜெயராஜ் ஜெயா தம்பதியினரை அன்புடன் அழைக்கின்றோம். செல்வங்கள் பெருகிட சமாதானம் அருள்வாழ்வு நிலை பெற வேண்டி
குத்துவிளக்கின் 5ஆம் திரியை ஏற்ற திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த ஆபிரகாம் ஆரோக்கியராஜ் ஜெயராணி தம்பதியினரை அன்புடன் அழைக்கின்றோம். நமது பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருக்கு மாலை அணிவிக்க நமது பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது குடும்பங்களின் பாதுகாவலர் சூசையப்பருக்கு மாலை அணிவிக்க நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு பணியினிலே இறைவனின் சொல்லிலே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே. அன்பு பணியினிலே இறைவனின் சொல்லிலே ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே. உண்மை நீதி நேர்மை நிலைக்க பொய்மை சாதி வன்மை அளிக்க. உண்மை நீதி நேர்மை நிலைக்க பொய்மை சாதி வன்மை அளிக்க. எழுவீர் வருவீர் இயேசு வருவீரே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மக்களினங்களே, நீங்கள் அனைவரும் இதை கேளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள் என்ற திருப்பாடல்களின் வார்த்தையின்படியாக நம் வணக்கத்திற்குரிய புனிதர் அருளானந்தரின் 71ஆம் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இத்திருப்பலியில் கூடியிருக்கும் தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் பங்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இத்திருப்பலியை சிறப்பு செய்வோர் புனித சகாய அன்னை அன்பியம் திரு இருதய ஆண்டவர் அன்பியங்களின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவ குடும்பங்களின் தன்னடக்கம். இன்றைய இயந்திரமாகி போன வாழ்க்கையில் நல் இதயங்களை தேடிய பயணங்களில் வாழ்க்கை சக்கரம் சுழல்கிறது. மழலை செல்வங்கள் குடும்பங்களில் இருந்துதான் வாழ்வியல் மதிப்பீடுகளில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. டிஜிட்டல் மீடியாக்கள் அலைபேசி குடும்பங்களை, பண்புகளை, கலாச்சாரங்களை கூறு போடும் அவலநிலை அல்லவா தொடர்கிறது. தூய ஆவியின் கனிகளுள் தன்னடக்கம் என்ற பண்பே மணிசூடிய கிரீடமாகும். சான்றோர்களின் பண்பே தன்னடக்கமாகும். இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதற்கு சான்றுகளே நம் குடும்பங்களின் தன்னடக்கமாகும். கிறிஸ்தவர்கள் தங்கள் ஊனியல்வை அதன் இழி உணர்ச்சிகளோடு சிலுவையில் அறைந்து விட்டோம். தூய ஆவியின் துணையோடு நாம் நல்ல நெறியிலே தன்னடக்கத்தோடு தரணையில் வாழ்ந்திடுவோம். பிறர் கருத்துக்கு மதிப்பு அளித்து மற்றவர்களுக்கும் பேச வாய்ப்பளித்து பிறர் நலம் பேணுவோம்.
கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் அருள் புரியட்டும். கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் ஒருவர் வாழ்விற்கு வழிகாட்டும் என்ற கருத்தை உள்வாங்கி இறை மதிப்பீடுகளை வாழ்வாக்கிட இத்திருப்பலியில் நாம் இணைந்திடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனே. தந்தை நின்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே. ஆண்டவர் நீ
சுதரும் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாற்றில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டில் மது மீட்பின் நற்செய்தி அறிவிக்க புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, இன்றைய 8ஆம் நவநாள் திருப்பலியிலே உபயம் செய்கின்ற குடும்பங்கள் திருவாசியம் பிரகாசம் மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்காண்டு செய்கின்ற நன்மைகள் வரங்கள் நன்றி பலியாகும், உடற்சம் திருமணியாகும், வியாபாரம் செழிக்கவும் வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திரு பிரான்சிஸ் சேவியர் பாத்திமா மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்காண்டு செய்கின்ற எல்லா கொடைகளுக்கும் மரங்கள் நன்றியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவார் ஆல்பர்ட் ஸ்டீஃபன் மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்காண்டு செய்கின்ற நிறைந்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ரெக்ஸ் பாண்டி தயவு மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்காண்டவர் செய்கின்ற மகத்தான நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி யோலண்டா ஜெரமையா குடும்பத்திற்கு இறையிறக்காண்டவர் செய்கின்ற அளப்பரிய நன்மைகள் வரங்கள் நன்றி பலியாகும், உடல் சுமத்தலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் தேசிங்கராஜன் லைக்கன் பிரான்சினா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக ஏற்றுதை செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டல் பலியாக கொடுப்போம். திருவாளர் பிரான்சிஸ் பர்னபாஸ் ஜான்சிராணி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக ஏற்றுதயம் செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டல் பலியாக கொடுப்போம். திருமதி டெல்சி பிரிட்டோ குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்கால் செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாகும், உடல் சுமத்தர வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ராபர்ட் கிளை ஷீலா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக ஏற்றுதயம் செய்கின்ற நன்மைகளுக்கும் வரங்களுக்கும் நன்றி பலியாகும், உடல் சுமத்தர பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் குரோஸ் மோகன் ராசையா செலின் ராசையா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக ஏற்றுதயம் செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், உடல் சுமத்தர பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ரீட்டா ஜோசப் ஜெரால்டு குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்கால் செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், உடல் சுமத்தர பலியாகும், குடும்பத்தை நிறைவேற வேண்டல் பலியாக கொடுப்போம். திருவார் கிறிஸ்டி புனிதா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறையிறக்கால் செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும், உடல் சுமத்தர பலியாகும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவார் அந்தோணிராஜ் கீதா குடும்பத்திற்கு இறையிறக்கால் செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும்,
மகனுக்கு திருமணம் நண்பரை நடந்ததற்கு நன்றி பலியாக கொடுப்போம். திருவாரூர் டென்னி ராஜன் இருதயமேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்த பரிந்துரையாக இரண்டு செய்கின்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும் உடல் சுமத்தபடியாகும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ஆரோக்கிய செல்வன் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக ஆண்டுடைய அருளால் நிறைவான காரியங்கள் நடைபெறவும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் பிரபாகரன் தெரசா மலர் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்கின்ற நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும் மேலும் மகனுக்கு நல்ல வளமைய வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி மெட்டில்டா அலெக்சாண்டர் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்யும் நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும் குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ஆண்டனி ஷியாம் பிரிஜித் நான்சி ஜெல்டன் பிரான்சிஸ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்கின்ற நிறைந்த நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும்படியாகும் மகனுக்கு நல்ல சுகத்தோடு வாழ வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ரெஜினா மேரி ஷகிலா பானு வேதஸ்ரீ குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்த நிறைந்த நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகவும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி எலிசபெத் குடும்பத்திற்கு இரண்டு செய்த நன்மைகளுக்கு வரங்கள் நன்றி பலியாகும் எலிசபெத் அவருடைய முழங்கால் வழி நீங்கவும் பேரப்பிள்ளைகள் மித்ரன் மிதுலா அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விலகவும் மகனின் வழி நிரந்தரம் அடைய வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் கெவின் சகாயராஜ் அருள் ஜோதி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றியாகும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ரூபி எஸ்தர் ராணி அசோக் ராஜ் நான்சி ஆனந்தி ஆண்டன் ஜெஸ்வின் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்து வருகின்ற நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றியாகும் ஆனந்துக்கு நண்பர் திருமணம் நடைபெற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி லோர்து மேரி பிராங்க்லின் ஜெசின் பிரீத்தி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்கின்ற அனைத்து கொடைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும் ஜெசின் பிரீத்திக்கு நல்ல வரல் அமைய வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி அபிலியா ரோஸ்லின் ராணி மரிய சந்தியா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு கொடுத்து வருகின்ற நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும் தொழில் முன்னேற்றம் அடையவும் மகள் ஞானத்திலும் அருள் நிறைந்து சிறந்து விளங்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் பிரான்சிஸ் பவுலா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரவு செய்கின்ற நிறைந்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகும் பெரிய விபத்திலிருந்து காத்துள்ள கிருபைக்காக வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுப்போம். திருவாரூர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் மேபிள் ஸ்டீஃபன் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் வரங்களுக்கு நன்றியாகும் கெவின் மார்க்கஸ் ரென்சிடான்சியா ஆகியோர் நன்கு படிக்கும் இறைபக்தியின் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் பெயின் மேரி மல்லிகா பெயின் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண்டு செய்கின்ற நலமான காரியங்களுக்கு நன்றியாகும் மகன் ஆல்பர்ட்டுக்கு நன்முறையில் திருமணம் நடைபெற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் விக்டர் குடும்பத்தாரால் இறைக்கால் செய்கின்ற நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும் அருட்பணி எட்வென்ட் ராயின் பிறந்த நாளிலே அவனின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடைகளையும் தர வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் விக்டர் குடும்பத்தாரால் ஆர்டர் செய்த தெய்வமான கொடைகளுக்கு நன்றி பலியாகும் உடல் சுமத்தபடியாகும் தைரிஸ் மேலுடைய ஆண் நிலைப்பாட்டுக்காக கொடுப்போம். திருவாரூர் விக்டர் குடும்பத்தாரால் இறைக்கால் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண் நிலைப்பாட்டுக்காக கொடுப்போம். திருமதி ஜோலி குடும்பத்தாரால் இறைக்கால் செய்கின்ற மகத்தான காரியங்களுக்கு நன்றி பலியாகும் உடல் சுமத்தபடியாகும் இருதயராஜ் குடும்பத்தை மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆன்மாக்கள் யாருடைய ஆன்மாக்களுடைய ஆண் நிலைப்பாட்டிற்காக கொடுப்போம். திருவாரூர்
ராஜப்பிரியன் குடும்பத்தாரால் இறைக்கால் செய்கின்ற நினைத்த நம்பிகளுக்கு நன்றி பலியாகும். உடல் சொம் தன்னுடையாகும். செல்லையா, ஜெயமேரி, தாவமணி, ஜான்சிராணி இவர்களுடைய ஆண் விளைப்பாட்டுக்காக கொடுப்போம். திருவாரூர் கன்னடி ஃப்ளோரா கொள்வதற்கு இறைக்கால் செய்கின்ற நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும். மகனுக்கு படிக்கும்படியாகும். ஜேவியர் ஆரோக்கிய தெரசாவுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக கொடுப்போம். திருமதி ரீட்டா ஜோசப் ஜெரால்ட் உணவதற்கு இறைக்கால் செய்கின்ற கொடைகள் வரங்கள் நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குடும்ப நிறைவேற வேண்டிய பலியாகும். திரு ஜார்ஜ் தாத்தாக்கள் பாட்டிகளுடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். திருமதி ரீட்டா ஜோசப் ஜெரால்ட் உணவதற்கு புனித அருளானந்த வழியாக பெற்றுக்கொண்டு நன்மைகளுக்கு வர நன்றி பலியாகும். குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாகும். சகாயராஜ் இன்ஃபன்டினா மரியோஸ்வனுடைய ஆண் விளைப்பாட்டிற்காக கொடுப்போம். திருமதி ரீட்டா ஜோசப் ஜெரால்ட் குடும்பத்திற்கு இறைக்கால் செய்கின்ற அனைத்து நன்மைகள் வர நன்றி பலியாகும். குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாகும். அடைக்கலசாமி, இருதயமேரி, சைமன் ராஜ், மாரணி, சவுந்தர்ராஜ், சந்தன்ராஜ், விமலா ஃப்ளாரன்ஸ் அவருடைய ஆண் விளைப்பாட்டிற்காக கொடுப்போம். திருவாரூர் லோர்து சாயராணி குழுவதற்கு புனித அருளானந்தர் பன்றொழியாக இவன் செய்கின்ற நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ஆரோக்கியராஜ் பஞ்சவர்ணம் குழுவதற்கு புனித அருளானந்தர் பன்றொழியாக இவன் செய்கின்ற நிறைய நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். உடல் சமத்திரபடியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி மகேஸ்வரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிவழியாக இடம் செய்து கொண்டிருக்கின்ற அளப்ப நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும். உடல் சமத்திரபடியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் வின்சென்டி பால் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிவழியாக இடம் செய்கின்ற நிறைந்த நன்மைகளை நன்றி பலியாகும். மேல் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ஆரோக்கியசாமி கில்டா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிவழியாக இடம் செய்கின்ற நிறைந்த நன்மைகள் வர நன்றி பலியாகும். மேல் குடும்பத்தில் அனைவரும் சுகத்தோடும் பலத்தோடும் வாழவும் பிரகாசிக்கு நல்ல வரன் அமைய வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுப்போம். திருமதி லான்சி அலெக்சாண்டர் ஜெஸ்லி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிவழியாக இடம் செய்த அனைத்து நன்மைகள் வர நன்றி பலியாகும். நினைத்த காரணப்படியாகும். உடல் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி சுசி குடும்பத்தாருக்கு புனித அருளானந்த வழியாக பெற்றுக்கொண்டு நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். சுபேதாவுடைய 31ஆம் ஆண்டு ஆண் விளைப்பாட்டிற்காகவும் ராணி லிங்கத்துடைய ஆண் விளைப்பாட்டிற்காக கொடுப்போம். திருமதி நிவேதா குடும்பத்தாரால் புனித அருளானந்தர் வழியாக இரண் செய்கின்ற நன்மைகள் அடிப்படையாகும். நினைத்த காரியங்கள் நிறைமடியாகும். உடல் சுகம் தர வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவா ஜான் பிரிட்டோ ஆனந்தி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் வழியாக இரண் தருகின்ற எல்லையற்ற நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும். உடல் சுகம் தரவழியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி அடைக்கல் மேரி கொள்வதற்கு புனித அருளானந்தர் வழியாக இரண் செய்து நிறைய பலியாகும். இறைவன் அடைக்கல மேரிக்கு சுகத்தை தரும்படியாகும் வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி செல்லாமேரி குடும்பத்தாரால் புனித அருளானந்த வழியாக பெற்றுக்கொண்டு நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாகும். தொழில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ஆண்டோ பிரின்சி குடும்பத்திற்கு புனித அருளானந்த வழியாக பெற்றுக்கொண்டு நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகவும் படிக்கும்படியாகும். ஆன்சுடைய பிறந்த நாளிலே ஆசீர்வாதத்தையும் அவருடைய தரும்படியாக நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக கொடுப்போம். இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றி அவருடைய கொடுக்க வந்திருக்கிற அன்பு தந்தையர்கள் ஜான் பிரான்சிஸையும் ஆரோக்கிய செல்வனையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து தங்களுடைய இறைப்பணியிலும் கல்வி பணியிலும் ஆன்மீக பணியிலும் நிறைவான பலனடைய உணர்ச்சியத்தை கொடுத்து வாழ்விக்க நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக கொடுப்போம். இந்த ஆலயத்திலே கொண்டிருக்கிற ஒரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவர் புனர்வழியாக ஆஸ்வதிக்கும்படியாகும் தேவைகளை சந்திக்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம்.
நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், விண்ணப்பங்களை பொழுது வழியாக ஆண்டோடத்திலே எடுத்துச் சொல்வோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசையை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா
வெறுத்தாளும் பரிதவித்து தவித்தாளும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் வெறுத்தாளும் பரிதவித்து தவித்தாளும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா உயிரானவா, ஒளியானவா உயிரானவா, உன் அன்பு நிலையாக வர வேண்டுமே, உன் அன்பு நிலையாக வர வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. Alleluia, 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 Alleluia. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை திருவார்த்தைகள் 14 29 வரை. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார்.
அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேளு, தருகின்றேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகின்றேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினானும். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாளும். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தருக்கு விழா எடுத்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி வரும் ஆண்டிலும் புனிதரின் பரிந்துரையோடு இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நவநாள் திருப்பலிகள் ஒப்புக்கொடுத்து இந்த விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் புனித அருளானந்தர் மறை சாட்சியாய் இரத்தம் சிந்தி இன்றும் புனிதராய் விளங்கும் அந்த புண்ணிய பூமி ஓரியூர் செம்மண் பூமி என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலிருந்து வருகிறேன். ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் என்னுடைய ஊர் இருக்கிறது. ஆக இந்த புனிதரின் விசுவாசத்திலே, அவருடைய இரத்தம் சிந்திய அந்த மறை சாட்சியத்திலே நானும் வளர்ந்தவன், வாழ்ந்தவன். ஆக இந்த நாளில் உங்களோடு பலியில் பங்கு பெறுவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் இறை வார்த்தையை வாழ்வாக உங்களுக்கு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும் சுப்பிரமணியபுர பங்குல எனக்கு நிறைய பேரை தெரியும், என்னையும் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையாப்பா? சாமி சொல்றாங்க ஃபேன்ஸ் நிறைய. ஆமாம், கோயிலில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஓகே, வெரி குட். ஏன்னா நிறைய நண்பர்கள் உண்டு. ஒரு என்னுடைய பங்குல நான் செம்பட்டில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் சுப்பிரமணியபுரம் ஒரு 2வது பங்கு போல தான் எனக்கு. பல நிகழ்வுகளுக்கு, பல காரியங்களுக்கு இங்கிருந்த பங்கு தந்தைகளோடு இணைந்து பல ஆண்டுகள் செயல்பட்டும் இருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்திருக்கிறேன். இறுதியாக உங்களில் சில மக்களோடு சேர்ந்து கோவா பயணமும் சென்றேன். இப்பொழுது இல்லை, நம்மலாம் போயிட்டு வந்தோம். சவேரியாருடைய திருவுடல்
இறக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் சென்று வந்த 82 பேர், எம்பங்கிலிருந்து ஒரு 15 பேர் 17 பேரை அழைத்து கொண்டு உங்களோடு சேர்ந்து சென்ற அனுபவம் எல்லாம் மகிழ்ச்சியான அனுபவங்கள், இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய அனுபவங்கள் என்று சொன்னால் உண்மை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க, ஆண்டவரை போற்றி, தெய்வமே போற்றி, இயேசுவை போற்றி, என் ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக, என் ஆண்டவர் போற்றப் பெறுவாராக, என் ஆண்டவர் புகழப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். இப்போ உற்சாகமாக இருக்கிறீங்க. ஏன்னா வேலை பழு, வெயில் ஆரம்பித்து விட்டது. உற்சாகமாக இருக்கிறீங்க. இன்னும் உற்சாகப்படுத்தணுமா? இந்த பாட்டில் இல்லை, இந்த குவாட்ரு, ஹாஃபு, புல்லு அப்படிலாம் சொல்லுவாங்களே, கோவாக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. சில பேர் லேடிஸ்லாம் வாங்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னங்க அப்படின்னு கேட்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் விரும்புவார் ஃபாதர், நான் இங்கே வந்து வாங்கிட்டு போனால் நல்லதானே ஃபாதர். ஐயோ, அங்கே வாங்கினல நிறைய பேர் வீட்டுக்காரம்மாங்க தான் வாங்கினாங்க. மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் ஒன்றுமே சொல்ல, கொண்டு கடையில் விட்டுட்டு ஃப்ரீயாக இருந்துட்டேன். யாருக்கு ஆனால் சொல்லிட்டேன், ஆளுக்கு 2 தான் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற. இயேசுவில் பிரியமானவர்கள், இந்த குவார்டர் இருக்கு இல்லையா, ஒரு பாட்டில் ஒருத்தன் குடிச்சு முடிச்சுட்டான் ஃபுல்லாக. அந்த பாட்டில் அவனை பார்த்து ஒரு தன்னடக்கத்தோட, இன்றைக்கி நம்ம தன்னடக்கத்தை பற்றி தானே பேச போகிறோம். யூபிலி ஆண்டின் நம்பிக்கையின் திருப்பயணிகள் நம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய தன்னடக்கம் என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாட்டில் வெறுமையாக இருந்துக்கிட்டு தன்னடக்கத்தோட அந்த குடிகாரனை பார்த்து, இப்போ நீ என்னை காலி பண்ணிவிட்டாய், இப்போ நீ என்னை காலி பண்ணிவிட்டாய், ஆனால் நான் உன்னுள் வந்து விட்டேன், நீ காலி. அது சொன்னது போல் அவனும் ரோட்டில் தான் விழுந்து கிடந்தான். ஆக அதே மாதிரி இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த முழுக்கு ஞானஸ்தானம் பெறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற முழுக்கு ஞானஸ்தானம், கர்த்தர் ரட்சிக்கிறார், அழைக்கிறார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. போகிறோம். அப்படி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, நம்மளாம் தண்ணி ஊற்றி ஒரு அடையாளமாக செய்கிறோம். ஆரோக்கிய செல்வன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க முக்கி எடுக்கிறாங்க. ஒரு குடிகாரன் அப்படி தான் மனம் மாறிட்டேன் அப்படின்னு வந்து ஓகே கூட்டிகிட்டு போய் கடலில் நிறுத்தி ஒரு போதகர் அப்படியே முக்கி முக்கி எடுத்தாராம். எப்படி அப்படின்னா, பாண்டி முருகன் என்னும் நீ இன்று முதல் கிறிஸ்து ராசா என்று அழைக்கப்படுவாய், பாண்டி முருகன் என்னும் நீ இன்று முதல் கிறிஸ்து ராஜா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு 3 முறை முக்கி முக்கி எழுப்புனாராம். அவன் என்ன பண்ணானா, டக்குன்னு இடுப்புலேருந்து ஒரு பாட்டில் எடுத்தானா. பாட்டில் எடுத்துட்டு அவனும் முக்குனானா, பிராண்டி என்னும் நீ இப்பொழுது சர்பத்து எனப்படுவாய், பிராண்டி என்னும் நீ இப்பொழுது சர்பத்து எனப்படுவாய்ன்னு சொல்லிட்டு, நான் சர்பத்து தான் சாமி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனானா. திருந்தவே மாட்டாங்க, திருந்தவே மாட்டாங்க. நம்ம திருத்தவும் முடியாது யாரையும். அதுபோல தான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் வாழும் விதத்தில் தான் இருக்கிறது. நான் இப்பொழுது இந்த மறையுறை சிந்தனை கொடுப்பதால் உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று சொன்னால் நடக்க போறதில்லை. நம்ம பிராக்டிக்கலாக யோசிக்கணும். அப்படி மறையுறைகளை கேட்டு யாரும் மாறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை. பொழுது இல்லை, அவன் பாவம் யாரு பெத்த பிள்ளையோ வந்து கத்திக்கிட்டு இருக்கு, அவன் வேலை அது கத்தட்டும். அப்போ தான் 5-10 கிடைக்கும். 4 பேர் பூசை கருத்து எழுதுவாங்க. காணிக்கை எடுக்கும்போது கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய் போடும், இப்படிங்கிற மாதிரி போய்விடும். ஆனால் உண்மையான ஒரு மனமாற்றம் என்பது ஒவ்வொருடைய தனி மனித வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இறை அனுபவம் பெற வேண்டும், இறை அனுபவம் பெற வேண்டும், தாக்கம் பெற வேண்டும். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, நாம் அதற்கு பவுலடிகளாரை எடுத்துக்கொள்ளலாம்.
இறைவன் என்னை தடுத்து ஆட்கொண்டார் என்று மிக அழகாக சொல்லுவார். தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி அப்போஸ்தலர் பணி, திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலே அவர் பேசும் பொழுது 9ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம் ஆகிய இடங்களிலே பேசுவார். ஒவ்வொரு இடத்திலும் பேசும்போது சொல்லுவார், என்னை தடுத்து ஆட்கொண்ட இறைவன் என்று. ஆக எப்பொழுது ஒரு தனி மனிதன், இதை போல நிறைய சொல்லலாம் நாம, எப்பொழுது ஒரு தனி மனிதன் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகிறானோ, இறை அனுபவம் பெறுகிறானோ, அப்பொழுதுதான் அவனிலே உண்மையான மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் அவனை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வுக்கு, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இட்டு செல்லும். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் அடையாளங்கள். விழாக்கள், நவநாள் திருப்பலிகள், கொண்டாட்டங்கள், வழிபாடுகள், மறையுறை சிந்தனைகள், நற்கருணை ஆராதனை எல்லாமே கொண்டாட்டங்கள். நமக்கு இத்தகைய இறை அனுபவம் பெறுவதற்கான வழிகாட்டுதல் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆக யூபிலி ஆண்டில் நம்பிக்கையின் திரு பயணிகள் நாம். நம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய தன்னடக்கம் என்ற ஒரு சிந்தனை இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே. எப்படி இந்த சிந்தனையை கொடுப்பது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இயேசு ஆண்டவர்தான் என் கண்முன் நின்றார். தன்னடக்கமே உருவான கடவுளாய் நின்றார். எங்கிருந்து எத்தனை எடுத்துக்காட்டுகள் வேணாலும் சொல்லலாம், எத்தனை நிகழ்வுகளை வேணாலும் சொல்லலாம், ஆனால் இயேசு இருக்கிறார். ஆக இந்த தன்னடக்கத்தை லாட்டின் மொழியிலே சொல்லும் பொழுது, அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி, பல்வேறு நிலைகள் எடுத்துக்கிறான். தாழ்ச்சி, பணிவு, கீழ்ப்படிதல் எல்லாமே தன்னடக்கம் தான். எல்லாமே தன்னடக்கம் தான். வார்த்தைகள் வேற, அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நாம் இவற்றை எல்லாம் பொருத்தி கொள்ளலாம். ஆங்கிலத்தில் எடுத்தால் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ், ஒபீடியன்ஸ், லிசனிங். லிசனிங் சொன்னால் அப்பா சொல்கிறத அம்மா சொல்கிறத பொண்ணு கேட்குது அப்படின்னா அங்கே தன்னடக்கம் இருக்கிறது. லிசனிங், கேட்கிறார்கள், சொல்லுவதை கேட்கிறார்கள், கேட்டு சொல்லுவதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் தன்னடக்கம் இயேசுவில். ஆக லாட்டின் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது ஹியூமஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது இந்த ஹியூமிலிட்டி. ஆங்கில வார்த்தை தன்னடக்கத்திற்கு பொருள்பட கொடுக்கிறது. என்ன? மண்ணை குறிக்கிறது. ஹியூமஸ் என்றால் மண் என்று சொல்லுகிறது. இந்த மண் எதனை குறிக்கிறது? வெறுமையை, ஒன்றுமில்லாமையை குறிக்கிறது. ஆக கடவுளின் பிள்ளைகளாக நாம் நம்முடைய வெறுமையை உணரும் பொழுது, நாம் ஒன்றுமில்லை, பதவிகள், பட்டங்கள், படிப்பு, செல்வங்கள், சொத்து, நம்முடைய வேலை என்று இவற்றையெல்லாம் பெரிதுபடுத்தி நான் பெரியவன் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமில்லாதவன், ஒன்றுமில்லாதவன் என்ற ஒரு நிலையிலே கடவுளின் முன்னிலையில் உங்களை படைத்து நிற்கின்ற அந்த நேரம்தான் தன்னடக்கம் என்பது நம்மிலே ஊற்றெடுக்கிறது. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தன்னடக்கம் இருந்ததா? அங்கே கொலை நடக்கிறது. திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட தலை தட்டிலே வருகிறது, பரிசாக அளிக்கப்படுகிறது. ஆனால் தன்னடக்கம் இருந்தது. எங்கிருந்தது? ஏரோதியாவின் மகளிடத்தில் இருந்தது. அவள் தன்னடக்கம் உடையவளாக நடனமாடி அங்கே கூடியிருந்த அத்தனை அரசவையில் இருந்தவர்களை எல்லாம் மகிழ்விருத்திருந்தாலும் பரிசு என்று சொன்ன பொழுது தன் அடக்கத்தோடு தன் தாயிடம் கேட்கிறார், நான் என்ன கேட்க என்று. ஆனால் இது எதிர்மறையான தன்னடக்கம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக தன்னடக்கம் என்பது உண்மையிலேயே நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணியாக இருக்க வேண்டும், நம்முடைய முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும். நாம் வளர வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், வாழ்வை அழிக்கக்கூடாது. இங்கே தன்னடக்கம் இருந்தது, ஆனால் ஒருவரின் வாழ்வை அழித்தது. கொலை
நடைபெறும் செயலோ எதிர்மறையானது, மிகவும் எதிர்மறை. உயிர் பறிக்கப்படுகிறது. உயிரை பறிப்பதற்கு இந்த உலகில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த உயிரை கொடுத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால தான் தற்கொலைகள் செய்து கொள்வது கூட தவறு. ஒருவர் தானாக செய்து கொண்டாலும் அது தவறு. ஏனென்றால் அவன் ஒருவன் தனி ஒருவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு உரிமை இல்லை. கடவுள் கொடுத்தார், கொடையாக கொடுத்தார். என்று வேண்டுமோ அன்று அவர் எடுத்துக்கொள்வார், அழைத்துக் கொள்வார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக தன்னடக்கம் இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் தன்னடக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதுதான் இன்றைய செய்தியாக அமைந்திருக்கிற இயேசு. திருமுழுக்கு யோவான் நேர்மறையான அவன் என்ன செய்தான்? குற்றத்தை சுட்டி காட்டினான். என்ன செய்தான்? குற்றத்தை, தவறை சுட்டி காட்டினான். சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனாலும் மன்னன் அவர் மீது மதிப்பு கொண்டிருந்தார் என்றெல்லாம் வருகிறது. தலை வெட்டும்போது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனித அருளானந்தரும் தலை வெட்டு என்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார் என்பதை அறிகிறோம். எவ்வாறு திருமுழுக்கு யோவானின் தலை வெட்ட. ஆக நிச்சயமாக அருளானந்தருடைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஓரியூருக்கு போகும்போது அவர் குனிந்து முழங்கால் படியிட்டு இருக்க ஒருவன் வாளோடு நிற்பதாக இருக்கும், வெட்டுவது போல. ஆக தலை நிச்சயமா அதுபோலதான் திருமுழுக்கு யோவானும் இன்று தலை வெட்டப்பட்டிருக்கலாம். தலையை வெட்டி கொண்டு வா என்று சொன்னால் அடக்கம், தன்னடக்கம், தன் உயிரை பரிசாக கொடுத்து மகிழ்கிறார். எதற்காக? இறைவனுக்காக, தன்னை உருவாக்கிய இறைவனுக்காக, தன்னை அழைத்த இறைவனுக்காக. எந்த ஒரு இறைவனை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காக முன்னோடியாக வந்தாரோ அந்த இறைவனுக்காக தன் உயிரை கொடுத்து மகிழ்கிறார். முழுமையான தன்னடக்கம், முழுமையான தன்னடக்கம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளிடம் இருந்தது தன்னடக்கம். ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன பொழுது அந்த தன்னடக்கம் அவமானம். குழந்தை பெறுவது, கணவனை அறியாமல் குழந்தை பெறுவது சமூகத்திலே ஒரு அவமானம். ஆனால் அதை கடந்து நான் ஆண்டவனின் அடிமை என்று சொன்ன பொழுது அங்கே அவள் தன்னடக்கத்தோடு இறை திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றாள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் பொழுதும் என்ன சொன்னா? ரவி வாழ்க. அடக்கத்தோடு, ரொம்ப அடக்கத்தோடு புள்ள போய் பாசத்தை பொழிந்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குது. எதிர்மறையான தன்னடக்கம், எதிர்மறையான தன்னடக்கம். பிலாத்து சிலுவையில் அறைய இயேசுவை கையளித்த பின் கை கழுவுறார். இவன் இரத்த பழியில் எனக்கு தன்னடக்கம். அரசன் அடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு செய்கிறார் செயல். ஆனால் எதிர்மறையான தன்னடக்கம். இந்த உலக மீட்பராக, மெஸ்ஸியாவாக பிறந்த அந்த ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் கையளிக்கிறான், உயிரை பலியாக்குகிறார். எதிர்மறையான தன்னடக்கம். இயேசுவில் பிரியமான ஏன் பேதுரு நிறைய எடுக்கலாம். விவிலியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நிறைய பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் மத்தியிலே நிற்கும் பொழுது இவனும் இயேசுவோடு ஒருவன் தான் என்று சொன்ன பொழுது தன்னடக்கத்தோடு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இவனை எனக்கு தெரியவே தெரியாது. எதிர்மறையான தன்னடக்கம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். குடும்பத்தில் நடக்குது. நான் இதெல்லாம் என்னடா பைபிளில் நடந்துக்க சொல்லியிருக்கிறேன், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ரொம்ப யோக்கியம் நல்லவன் நினச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். அப்படி முகத்தில் அப்போ தான் தெரியுது எனக்கு. நிச்சயமாக உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். உங்களை நேரடியாக நான் கதாபாத்திரங்களாக கொண்டு வராமல் விவிலியத்தில் இருக்கின்ற கதாபாத்திரங்களை சொல்லி
நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே குடும்பத்திலே நம்முடைய பங்கு இருக்கின்றது. ஒரு மனைவியாக, பிள்ளைகளுக்கு தாயாக, ஒருவருக்கு மனைவியாக, இல்லை நம்மை பெற்றவர்களுக்கு மகளாக, இல்லை ஆண்களை எடுத்தா ஒரு கணவனாக, ஒரு பிள்ளைகளுக்கு தந்தையாக, இல்லை நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு சகோதரனாக, நம்மை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் ஒரு மகனாக, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தந்தையாக எப்படி குடும்பத்தில் தன்னடக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, திருக்குறள்ல ஒரு முழு அதிகாரமே இருக்கிறது. 10 குறள்கள் அடங்கியது. அடங்காமை என்று தலைப்புல இருக்கிறது. பிரட்டி பார்த்தேன், கொஞ்சம் அப்படி பிரட்டி பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். முதல் 5 குறள்கள் திருக்குறள்ல, அந்த அடங்காமை என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 5 குறள்களும் சொல்லுகிறது, தன்னடக்கம் என்பது ஞானம், பாதுகாப்பு, செல்வங்களில் எல்லாம் சிறந்த மேன்மையான செல்வம், கிடைத்ததற்கு அரிதான ஒரு செல்வம் தன்னடக்கம். இருந்துவிட்டால் இந்த உலகை நாம் வெல்லலாம், உறவை நாம் வெல்லலாம், வாழ்வில் மகிழ்ந்திருக்கலாம் என்று மிக அழகாக திருக்குறள் சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆக இந்த தன்னடக்கம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய பங்குல ஒருவர் இருப்பார், அடிக்கடி வருவார். நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகளோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா மனைவி சொல்கிறதுக்கெல்லாம் 2 வார்த்தை தான் சொல்லணும். அப்போனா சந்தோஷமா, ஒன்று சரிமா சாரிமா, சரிமா சாரிமா அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. அன்பு சகோதரர் இறந்து விட்டார் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால். அருமையாக சொல்லுவார், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன் அடக்கம் என்பது தன்னிலே உருவாகும் ஒரு பண்பு, தன்னிலே உருவாகும் பண்பு. எவன் ஒருவன் தன்னை அறிந்தானோ, தன்னை முழுமையாக அறிய முடிகிறதோ, தன்னை அறிவது என்பது தன்னுடைய பலவீனங்களும் என்ன, தன்னுடைய பலம் என்ன, what is the strength and the weakness. ஆக தன்னை முழுமையாக அறிந்த ஒரு தனி மனிதன் மட்டும்தான் தன் அடக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். அவன் சான்றோர் மத்தியிலே உயர்ந்தவனாய் மதிப்பு பெற்றவனாயும் விளங்குவான் என்பது பொருளாகிறது. ஆக இந்த யூபிலி ஆண்டிலே 2025ஆம் ஆண்டிலே இயேசு பிறந்து 2020 ஆண்டுகள் கடந்து நாம் இன்று குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு தலையான பண்பு தன்னடக்கம் என்று சொன்னால், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான பழமொழி இருக்கிறது. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் குறிப்பறிந்து நடந்து கொண்டால் அந்த குடும்பத்தின் அமைதியை அணுகுண்டாலும் குலைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். இதுதான் தன்னடக்கம். நான் ஒரு கணவன் என்ற ஒரு நிலை, நான் பிள்ளைகளுக்கு தகப்பன் என்ற ஒரு நிலை, நான் என்னை பெற்றவர்களுக்கு ஒரு மகன் என்ற ஒரு நிலை, நான் என்னோடு பிறந்தவர்களுக்கு ஒரு சகோதரன் என்ற நிலை, என்னோடு வாழும் சமூகத்திலே நான் ஒரு உறவினர் என்ற ஒரு நிலை, அதில் என்னுடைய பங்கு என்ன. அதுபோல ஒரு பெண், நான் ஒரு தாய், நான் ஒரு மனைவி, நான் என் பெற்றோருக்கு மகள், நான் என் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சகோதரி, உற்றார் உறவினர்களுக்கு உறவின் மதிப்பு என்று ஒவ்வொரு நிலையிலும் குறிப்பறிந்து செயல்படும் பொழுது, அந்த குறிப்பறிந்து செயல்படுதல் என்பதுதான் தன்னடக்கம். ஆக கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் குலையாது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக
குடும்பத்திலே நம்முடைய பங்கு, நம்முடைய பண்பு, நாம் செய்ய வேண்டியது என்ன என்று உணரும் பொழுது தன்னடக்கம் தானாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் திருக்குடும்பத்தில் காண்போம், திருக்குடும்பத்தில் காண்போம். சூசையப்பர் தன்னடக்கம் உடையவராய், நேர்மையாளராய் எப்படி அந்த குடும்பத்தில் ஒருவராய் இருந்தார். அன்னை மரியாள் கன்னி மரியாளாய், இறைவனின் மாசு மறுவற்றவளாய், தேர்ந்தெடுக்கப்பட்டவளாய், இறை மகனை பெற்றுக் கொடுத்தவளாய், இறை மகனுடைய சிலுவை பாடுகளில் உடன் நின்றவளாய், அந்த ஒரே மகனை சிலுவையில் கையளித்தும் இறந்த மகனை ஒரு வியாகுல தாயாய் தன் மடியில் தாங்கிய பொழுதும் அவள் எவ்வாறு அடக்கத்தோடு, தன்னடக்கத்தோடு இருந்தாள் என்றால், இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, வேறொன்றும் நமக்கு தேவையில்லை. மூன்றாவதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் பல்வேறு நிலைகளிலே நமக்கு தன்னடக்கத்தை எடுத்து காட்டுவார், தன்னடக்கத்தை எடுத்து காட்டுவார். சீடர்கள் எல்லாம் ஓடி வருவாங்க, இயேசுவே உமது பெயரார் அவர்கள் பேய்களை ஓட்டு, நிறைய நிகழ்வுகளை நான் சொல்ல முடியும். உமது பெயரார் அவர்கள் பேய்களை ஓட்டுகிறார்கள், அவர்களை நாம் உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, நல்லது நடக்கட்டும். நமது பெயரால் செய்கிறாங்கன்னா அவர்கள் நமக்கு எதிராக இல்லை. ஆக நலன் வளர்க்கக்கூடிய எந்த ஒரு தன் அடக்கம், யாராவன் ஏண்டா என் பேரை பயன்படுத்துகிறா, நம்மளாம் அப்படி தான் இருப்போம். இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை சகோதர சகோதரிகள்லாம் பார்த்தா அப்படி தான் போட்டி பொறாமை நிறைந்து எவ்வளோ ஓடிக்கொண்டு இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, அதேபோல் பிலாத்தின் முன்னிலையில் இயேசு நின்ற பொழுது ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டு நீ அரசனா என்ற பொழுது அது நீ சொல்லும் வார்த்தை தன்னடக்கம். கன்னத்தில் அறைந்த பொழுதும் ஏன் என்னை அறைகிறாய் என்று கேட்டார், தன்னடக்கம். திரும்பி அறையலை. சிலுவையில் அறைந்த பொழுது தன் இரு கரங்களை விரித்து கொடுத்தார், மகிழ்ச்சியாக விரித்து கொடுத்தார். தன்னடக்கம் எங்க இல்லை? காணா ஒரு திருமணத்திலே மரியாள் ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்ன பொழுது தன்னடக்கம் எல்லா இடத்திலும் வெளிப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று இவர் மேல் குற்றப்பழி சுமத்திய பொழுதும் தன்னடக்கம். விளக்கம் சொல்லுகிறார். எப்படி ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக, ஒரு அரசு தன்னுடைய அரசுக்கு எதிராக தோன்றால் அது வளருமா என்று கேட்கிறார். தன்னுடைய சீடர்களுக்கும் கற்றுத்தருகிறார். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 19, இதில் ஒவ்வொரு இடத்துலையும் லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இடங்கள்லாம் தெளிவாக சொல்ல, தன்னைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர், தன்னைத்தானே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். அதற்கு மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டையும் குழந்தையை முன்னிலையை நிறுத்தி இக்குழந்தைகளில் ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். உங்களில் ஒருவர் பெரியவராக இருக்க விரும்பினால் சிறியவராக, உங்களில் ஒருவர் முதலாளியாக இருக்கணும், முதல்வராக இருக்க விரும்பினால் எல்லாரிலும் கடைசியாக இருக்கட்டும், செல்வராக இருக்க விரும்பினால் ஏழையாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தொண்டராக இருக்கட்டும் என்று பல்வேறு நிலைகளில் தன்னடக்கத்தை நமக்கு மிகச் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆக தன்னடக்கமே உருவான கடவுள், தாழ்ச்சியே உருவான கடவுள். அதைத்தானே சொல்லுகிறோம். அதுதான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் கூட தூய ஆவியானவருடைய கொடைகள் என்று சொல்லும் பொழுது அந்த கொடைகளில் ஒன்றாக இருப்பதும் தன்னடக்கம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்திலே 23 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவையிலே உயிர் விடுவதற்கு முன்பாகவும் தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொன்ன பொழுதும் தன்னடக்கத்தின் முழுமையும் அங்கே ஊற்றெடுக்கிறது. இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, நாமெல்லாம் அடித்தால் அடிக்க வேண்டும், திட்டினால்
அவன் திட்டியதை விட 4 படி மேலே போய் 4 நல்ல நறுக்குன்னு கெட்ட வார்த்தையை போட்டு அவன் கூனி குறுகணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும், திட்டணும், பேசணும். அப்படிதான் வீட்டில் இருக்கு. கணவன் மனைவி கிடையாது. நீ என்னடி வந்து சொல்லிட்டு இன்னைக்கு நான் யாரும் தெரியுமா, நான் எவ்வளவு சம்பாதிக்கணும். அகங்காரம் நிறைந்தவர்களாய், அடக்கமே இல்லாமல் அடங்காமையில் எத்தனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நடைபெறக்கூடிய திருமணங்கள், இன்றைய முதல் வாசகம் கூட திருமணம் முதல் வாசகம் பேசுகிறது. அதில் குடும்ப வாழ்வின் சிறப்பாய் மேன்மையாய் இருக்கட்டும், அங்கே காம உணர்வுகளுக்கு இடமில்லை என்றெல்லாம் சொல்லுகிறது. அன்பு பெருகட்டும் என்று சொல்லுகிறது முதல் வாசகம் வாசிக்க கேட்டீங்கன்னா. ஆனால் இன்று நடைபெறக்கூடிய திருமணங்கள் எல்லாம் எங்கு போனது? அங்கே கீழ்ப்படிதல் இல்லை, தன் அடக்கம் இல்லை, பண்பு இல்லை, பண்பாடு இல்லை. இன்று திருமணம் செய்து நாளை டிவோர்ஸ் என்று ஓடுகிறார்கள். எத்தனை பிரேக்கப்ஸ். இயேசுவில் அருமையாக குடும்பம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் நம் புனிதருக்கு விழா எடுக்கிறோம். இந்த விழா எடுக்கும் நாளிலே, யூபிலி ஆண்டிலே நம்முடைய குடும்பத்தில் விளங்க வேண்டிய தன்னடக்கம் என்று சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இதுதான் சிறந்தது. நாம் நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக தன்னடக்கம் என்பது தன்னிலே நம்மிலே உருவாகும் ஒரு நல்ல பண்பாக இருக்கட்டும். இந்த யூபிலி ஆண்டின் கொடையாக இறைவன் நமக்கு, நம் குடும்பத்துக்கு, நம் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும், பொழியட்டும். அதனால் நாம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவும் கண்டு வாழ்வோம், வளர்வோம். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதற்காக நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, எதிர்பார்ப்புகளை இறைவனிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து மன்றாடுவோம். சிறு வயது முதலே ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய அன்பு இறைவா, சிறு குழந்தைகளாய் இருக்கிற எங்களது பங்கின் மாணவ செல்வங்களுக்காக வேண்டுகின்றோம். இறை மகனாய் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்த உமது மனநிலையை என் பங்கு மாணவ செல்வங்கள் உள்வாங்கி அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து இறை வார்த்தையின் வழியில் வளர்ந்து நல்ல குடும்ப உறவுகளை கட்டி அமைக்கக்கூடிய வருங்கால தலைமுறைகளாக உருவாகிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திரு குடும்பத்தின் தலைவரான இறைவா, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் பரந்த மனப்பான்மையில் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த இயேசுவின் சாயலை தாங்கி நின்று எம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு நற்பணிகளை ஆர்வமுடன் செய்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று உரைத்தவரே, இளைஞர் இளம் பெண்கள் இறை அழைத்தல் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மூவரே இறைவா, திரு அவை என்னும் பொது குடும்பத்தை பேணி காக்கும் பொறுப்பை ஏற்ற திரு அவை தலைவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இறைவார்த்தையின் ஒளியில் திரு அவை என்னும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய இவர்கள் தங்களது வாழ்வால் நற்செய்தியின் சாட்சிகளாய் துலங்கிட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மைகளின் ஊற்றே எம் இறைவா, என் பாதுகாவலரின் திருவிழாவின் நவநாளை எம் பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைத்து குருக்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம்.
உலகம் என்னும் பொது குடும்பத்தை இறைவார்த்தையின் வழியில் வழிநடத்த இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் முழு வெற்றியை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். லட்சிய வீரநேயம் இறைவா, ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் குடும்ப உறவுக்காய் தன் உயிரை தந்த என் பங்கின் பாதுகாவலரான புனித அருளானந்தருக்காக நன்றி கூறுகின்றோம். புனித அருளானந்தரின் நவநாளை சிறப்பிக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்ப உறவுகளில் பிரம்மாணிக்கத்தை கடைபிடித்து பெற்றோர் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோரையும் முழுமையாக அன்பு செய்து மதித்து வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த இந்த விண்ணப்பங்களை ஏற்று எங்களுடைய அன்றாட வாழ்வில் நீர் உடன் பயணிக்கிறீர் என்பதை நினைவு கூர்ந்து உம்மிடம் காணப்பட்ட பண்புகளை எமதாக்கி கொண்டு தன்னடக்கமுள்ள மக்களாக குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாங்கள் வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா தலைவனும் பீடத்தில் காணிக்கையா தகுதியில்லா என்னை உன்னன்பினார் தயவுடன் ஏற்பாய் பழி பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா. படைத்திட வந்தே உன் திருப்பாதத்தில் என்னை ஏற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தே உன் திருப்பாதத்தில் என்னை ஏற்க வேண்டும். அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட அருள் துணை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட உவந்து நீர் ஏற்பி ஏழையின் காணிக்கை இறைவாய் ஏற்பாய் நிலைக்கும் உறவாய் இறைவாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமா. சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்படையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கையில் உமது ஆசியால் புனிதப்படுத்தருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் தி பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவருக்கு
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவருடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றி அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பணிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரைக்கராஜ் ஆண்டகை எல்லா திருநீராகியோடும் திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு தந்தையே, இந்நாளிலே திருவிழா கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் புனித அருளாளர் வழியாக அவருடைய பரிந்து வழியாக நிறைந்த ஆசீர்வாதத்தையும் அருளையும் உடல் சுகத்தையும் பலத்தையும் வலிமையையும் ஆற்றலையும் தொழில் முன்னேற்றத்தையும் நல்ல மரணையும் குலை செல்வத்தையும் நிறைவாக கொடுக்க தாழ்ந்து பணி மன்றாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் சிறப்போடு படிக்கவும் நிறைந்த வாழ்வை அவர் தரவும் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமைய நிறைய பிள்ளைகளுக்கு அருள் தர தாழ்ந்து பணி மன்றாடுகிறோம். அன்பு தந்தையை நாளையும் நபரால் இருக்கின்ற அன்னையில் நம்முடைய புனிதருடைய ஒவ்வொரு வளமும் நன்றி திருப்பலியும் சிறப்பாக அமைய 2 ஆயர்களும் என்னுடைய திருப்பலியிலே முழுமையாக அனைத்து மக்களும் இணைந்து ஒப்புக் கொடுக்க அருள் புரிவிலை ஜெபிக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்முடைய பாதுகாப்பு வழியாக ஒப்புக் கொடுத்து நாம் அவரை போன்று வாழ ஆண்டவருக்குள் ஆள் நிறைவோடு பள்ளியாக நடமாடும் ஆலயமாக நடக்க ஆண்டவர் தாமி இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க என்று திருப்பலியிலே மன்றாடுவோம். ஜெயிப்போம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள், விண்ணப்பங்களை மௌனமாக புனிதர் வழியாக ஆண்டோடத்திலே எடுத்துச் சொல்வோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்களும் புனித அருளானந்தர், இவ்வுலகிலும் மொக்கந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள்
எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களித்த அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தருகின்ற இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார், நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போது, உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போது, உள்ள
நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம் உணவான ஆவலோடு தேடி வருகிறார். நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்றினின்று உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம் உணவாடும் ஆவலோடு தேடி வருகிறார். கருத்தில் தவள இயேசு சிரிக்கிறார். உழைக்காதொன்போர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். உழைத்து காய்ந்த கருத்தில் தவள இயேசு சிரிக்கிறார். உழைக்காதொன்போர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். இளமை கனவை ஈகத்தில் மலரும் மாந்தர் மனதிலே, இளமை கனவை ஈகத்தில் மலரும் மாந்தர் மனதிலே, இரவ உணவ தன்னை இணைந்து உறுதி கொடுக்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம் உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம் உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போது, உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போது, உள்ளம் ஏற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம் உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். நீதி தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்றினின்று உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும்,
கிறிஸ்துவின் தெய்வமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூக்கியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வந்தமா என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றை காத்திடும். மரண வேலைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் மிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை சனிக்கிழமை 8ஆம் தேதி பெருவிழா சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு மறைவுரை தருகிறவர் நம்முடைய திருச்சி மறை மாவட்ட மேதகாயர் பாஸ்துக்குரிய எஸ் ஆரோக்கியராஜ் அடிகளார். திருப்பலி முடிந்தவுடனே புனிதருடைய மின் அலங்கார தேர்பவனையானது ஆரம்பமாகும். தேர்பவனி நம்முடைய ஆலயத்தில் வந்து அடைந்த பின் நற்கருணை ஆசிரோடு உணவானது மந்திரிக்கப்பட்டு அன்பின் விருந்தானது மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம். ஆகவே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. ஆகவே பாதி பேர் கோயில் இருக்க வேண்டாம், எல்லாருமே நடக்க முடியும், எல்லாருமே தேரோட வாங்க. கால் உள்ளவங்க, நடக்க முடிஞ்சவங்க எல்லாருமே தயவுசெய்து தேரோடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பாதி பேர் சில பேர் கோயில் உட்காந்துருக்கேன் பார்த்துட்ருக்கேன். அதனால ஏற்படக்கூடாது. சாப்பாடு அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்படும். ஆகவே இறை மக்கள் நன்கு புரிந்து கொண்டு எல்லோருமே தேர்பவனையில் நிறைவாக கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நாளை சிறப்புக்கின் அன்பியங்கள் புனித வெண்ணேற்பண்ணை அன்பியம், புனித ஜெபமாலை அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான வேளையில் நம்மிடையே திருப்பலை நிறைவேற்றி அருளுரை தந்தவர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் நால்பட்டன் சபை அருள் தந்தையர்கள். திருப்பலை நிறைவேற்றி நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாத்துக்குரிய அருள் தந்தை ஜான் பிரான்சிஸ் அடிகளார். தந்தையவர்கள் தாளராக புன ஆர்பர்ட் நன்னைப்பள்ளிகளில் மாத்துருளை பணியாற்றி வருகிறார். தந்தையவர்கள் என்னுடைய கிளாஸ்மேட். சென்ட் பால்ஸை தியாலஜி படிக்கும்போது நானும் அவர் ஒன்றாக தியாலஜி படித்தோம். அவர் அன்போடு அழைத்த பொழுது மனவோந்து ஏற்றுக்கொண்டார். பொறுமையானவர், ஆன்மீக பக்தி நிறைந்தவர், அமைதியாக காரியங்களை செயல்படுத்துபவர், தன்னுடைய இறைப்பணியிலும்
சமுதாய பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி செயல்படுபவர். ஆகவே இந்த நாட்களில் அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவருடைய பணி சிறக்கவும் ஆளுடன் சுகத்தையும் பலத்தையும் நிறைவாக அவர் கொடுக்கவும் அவருடைய பணியிலே மகிழ்ச்சி காண கரமெடுத்து என்று ஜெபித்து மன்றாடி வாழ்த்தி நம்முடைய அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றேன். வழக்கமாக பழமொழி சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூர் எதற்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய மறைவுரை தந்தை ஆரோக்கிய செல்வன் நமக்கு புதியவர் அல்ல, நன்கு பரிச்சயமானவர், நம்மளே பல மக்களை நன்கு அறிந்தவர். பல நேரங்களில் நமக்கு திருப்பணி நிறைவேற்றி மறைவை கொடுத்திருக்கிறார். அவை அவரையும் அழைத்த பொழுது பல்வேறு பணிகளுக்கிடையும் இங்கே வந்து நமக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார், நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த ஆன்மீக பணி, கரிஸ்மேட்டிக் பணி, பள்ளி பணி இரண்டையும் ஆண்டு நிறைவாக ஆசிரியக்கூடியாகவும் செம்பட்டின் பையனுடைய பங்கு தந்தையாக இருந்து மக்களை நல்வழிப்படுத்தி பல்வேறு காரியங்களை சிறப்புறச் செய்து அந்த பங்கை மேன்மையோடு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் தந்தையை கூப்பிட்ட பொழுது அவர் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், ஏன் அவன் கிளாஸ் மட்டும் கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவர் நாளில் ஆரோக்கிய செல்வன் வந்து நமக்கு அருளுரை தந்து நம்ம எல்லாம் சிந்திக்கு பார்க்க செய்திருக்கிறார். ஆகவே நம்முடைய அன்பின் அடையாளமாக மகிழ்ச்சியின் வெளிப்படையாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் கோரி நம்முடைய பையனுடைய உதவி பங்கு தந்தை ஜோசப் என்பராஜ் அவர்கள் ஆரோக்கிய செல்வனுக்கு நம்முடைய பொன்னாடை பொறுத்து மகிழ்விப்பார். புலியாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் உரித்தாகுக
ஆமென். ஆமென். அன்பானவர்களே, நாளை மாலை சரியாக 6 மணிக்கு நவநாள் நடைபெறும். நாளை ஜெபமாலை இருக்காது. 6 மணிக்கே நவநாள் ஆரம்பமாகும். அவையுடனே திருப்பலியும் அதை தொடர்ந்து இழக்கும். நாளை தேர் இருப்பதனால அதிகாலை நேரம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் நாளை ஜெபமாலை இருக்காது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் சரியாக 6 மணிக்கு ஆலயத்தின் வழியாக வேண்டுகிறேன். நோயாளிகளை ஆஸ்வதித்தல். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பங்கு மக்கள் நாங்கள் வெறுப்போர் எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனமிறங்கியருளும். எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் உமது இதயத்தில் பற்றி எறிந்த தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல்போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம் மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுத் தருளும். ஆமென். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் உலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணகமாட்சியை என்றும் அடையவும் அருள் பொறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.